இன்னைக்கு நாம ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு மார்க்கெட்ல ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் கிரியேட் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்? எப்படி ஒரு வேலிடான ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல கிரியேட் ஆகுது அப்படின்னு வைங்களேன். அது ஆஸ் யூஷுவல் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோ லோயர் ஹை கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னா அதை நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ இப்போ நிறைய பேர் வந்து பிஓஎஸ்ன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி ஹையர் ஹை ஹையர் லோ பாவிக்கிறோமோ அதே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல அதை பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம நார்மலா ட்ரெண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல அதை வந்து சிஹெச்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல ஹையர் ஹைய ஒரு லெவல் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ பிஓஎஸ் அப்படின்னா என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஹையர் ஹைய, ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் வந்து இந்த இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி க்ளோஸ் வச்சிருக்கணும், அதாவது பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போதான் இது பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண முடியும். பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துலையும் பிரேக் ஆயிருக்கு. இதையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். அப்போ இங்கேயும் பிஓஎஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த, அதாவது ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இதில் எது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எது ஸ்ட்ராங்காக இருக்கும் எது வீக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 செகண்ட் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஒரு அப் ட்ரெண்டில் அதாவது ஹையர் ஹை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தடவை பிரேக் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இப்படி ஹையர் ஹை லோ கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகே, ஸோ வீக்காக இருப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி லோயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்? ஹையரை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல யார் வீக்காக இருப்பா? லோயர்ஸ் தான் வீக்காக இருப்பாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிஓஎஸ் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஒரு மார்க்கெட்டில் பிஓஎஸ் அப்படின்னா என்னன்றதை நான் கிளியராக மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ வந்துருச்சு. இந்த ஹையர் லோ இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணணும். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டலோட பாடி க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆகியிருந்தா தான் அது வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன என்ன நடக்கும்? இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷனோட இப்படி இப்படி வந்திருக்குன்னா இது பிஓஎஸ் கிடையாது, பிஓஎஸ் இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வேலிடான ஒரு பிஓஎஸோட ஒரு ஹையர் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இதில் நாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அப் ட்ரெண்டில் நடந்துச்சுன்னா அது புல்லிஷ் ட்ரெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டவுன் ட்ரெண்டில் லோயர் லோ லோயர் ஐ கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியரஸ்ட் ட்ரெண்ட். ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, ஓகேங்களா, இந்த மாதிரியான மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டு எந்த சைடில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஒரு மார்க்கெட் வந்து அப் சைடில் போயிட்டு இருக்கு வைங்களா? ஓகே, இந்த மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு மார்க்கெட் அப் சைடில் போயிட்டு இருக்குன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்சைட் மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? லோயர் லோ இல்லாட்டி லோயர், இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஹையர் ஹையர் ஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? வீக்காக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டில் உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும்.
அப்போ ஒரு மார்க்கெட் வந்து எப்போ வந்து சேஞ்ச் ஆகும், எப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகும் அப்படின்றத சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன? ஒரு ட்ரெண்டை உடைச்சிட்டு ட்ரெண்டை மாத்துறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் அது என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகுது. ஸோ ஒரு லோயர் ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அண்ட் மாதிரி ஹையர் ஹை. ஸோ இப்போ இந்த ஹையர் லோவை, ஓகே நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஹையர் லோவை பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஹையரை பிரேக் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து ரிஜெக்ஷன் வந்திருந்தாலுமே நமக்கு இது ஒரு சிஹெச் தான். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலுமே நமக்கு ஒரு சிஹெச் தான். இப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ட்ரெண்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தெரியலனா இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் நமக்கு ஒரு ரிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் இது ஒரு லோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஐ. ஓகே, மேஜரான ஐ. ஓகேங்களா? ஸோ இதில் நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான மைனர் ட்ரெண்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு மைனர் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலிடான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மார்க்கெட்டில் மேஜரான ஹை எது, மேஜரான ஒரு லோ எது அப்படின்றத நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கணும். இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன நடக்கும்னா, நிறைய மார்க்கெட்ஸ் வந்துட்டு போகும் இல்லையா, இந்த மாதிரி போகும். ஸோ இதில் நம்ம சரியான ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பிஓஎஸ் அப்படின்றது ஒன்று கட்டாயம் தேவை. ஸோ அது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் வந்து மாறுது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. எகெயின் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, ஒரு பிஓஎஸை வந்து இது பண்ணதுக்கு அப்புறமா, ஓகே இங்கே இந்த இடத்துல பிஓஎஸ், ஓகேங்களா, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து கேண்டில் இல்லாட்டி ரிஜெக்ஷன் இல்லாட்டி இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன். இப்போ டச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது வந்து சிஹெச்ஆ மாறிடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி கிரியேட் ஆகுறது தான் கன்சோலிடேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? பொதுவா ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அகைன் டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் ஆகுற இடத்துல வந்து அப்படியே போனதோட டவுன் ட்ரெண்ட் ஆகிறது. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான கன்சோலிடேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் எது வந்து அப் ட்ரெண்ட்ல வீக்கு, எது டவுன் ட்ரெண்ட்ல வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப் ட்ரெண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், வீக்கு ஹையர், ஹையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல வீக்காக இருக்கும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோலாம் வீக்காக இருக்கும். ஸோ இப்போ ஐஆர்ஐ ரொம்ப வீக்காக இருக்கனால அப் ட்ரெண்டில் உடச்சிட்டு போகிறதுக்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அப் ட்ரெண்டில் இல்லை டவுன் ட்ரெண்டில் மாற போகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன நடந்திருக்கும், ஒரு சிஹெச் நடந்திருக்கும். ஸோ மைனர், இப்போ பைனர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சின்ன சின்ன ட்ரேட்ஸ் தான் நம்ம எடுப்போம் சின்ன சின்ன டைம் பீரியடில். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் தியரி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அடுத்த பார்ட்ல ஹையர் லோ வந்து எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படி வந்து அதை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, எப்படி அதில் ட்ரேட் பண்றது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெண்டு தான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ட்ரெண்டு அண்ட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹையர் ஹை ஹையர் லோ உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா பிஓஎஸ்னா என்ன, ஹையர் லோ வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகுது, அப் ட்ரெண்டில் யார் வீக்காக இருப்பா, டவுன் ட்ரெண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.